வணக்கம் மாணவர்களே, நாம இந்த வீடியோவில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எதிர் தொடர் காலம். எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் அதை தான் நம்ம எதிர் தொடர் காலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். சரி, அதாவது an action is going on in the future. எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடங்கி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும், தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை எதிர் தொடர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, வாங்க இந்த டென்ஸை பற்றி கொஞ்சம் டிப்ஸ், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் விரிவாக பார்ப்போம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல்ல டிப்ஸ் பார்த்துருவோம். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடிய வாக்கியங்களில் சப்ஜெக்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் ஷல் அல்லது வில் இருக்கும், அல்லது நீங்கள் அந்த 9 மாடல்ஸில் எது வேணாலும் இருக்கலாம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற ஒரு வெர்பு ஃபார்ம் இங்கே கூடுதலாக இருக்கும். இந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பினாலே இரு அப்படின்னு அர்த்தம், இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சார் இந்த பி எங்கே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் அந்த செயல் நடக்க இருக்கிறது அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த பியை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். பினா இருக்கிறது அப்படின்ற மீனிங் இங்கே எடுத்துக்கணும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கோம். சரி, இன்னொன்று நான் சொல்லிடுறேன். ஃபியூச்சர் டென்ஸுக்குன்னு தனியாக மெயின் வெர்பு எதுவும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரெசண்ட் மெயின் வெர்புக்கு முன்னாடி வில்லோ ஷெல்லோ அல்லது அந்த 9 மாடல்ஸில் ஏதாவது ஒன்றையும் போட்டுருவோம். அப்படி போட்டு தான் அந்த மெயின் வெர்பை நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு உண்டான வெர்பாக மாற்றுறோம். ஸோ அதனால் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி வெர்பு தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் மெயின் வெர்பு தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டு பார்க்கலாம். சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டு ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதற்கு முந்தின வீடியோவில். சிங்குலர் ப்ளூரல் வேறுபாடு ஃபியூச்சர் டென்ஸில் எப்பயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதே போல் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட் அல்லது எனி ஒன் நேம் அப்படி சிங்குலராக இருந்தாலும் சரி, அல்லது வி, யூ, தே அல்லது ப்ளூரல் நேம் அப்படி ப்ளூரலில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு வெர்பு பேட்டர்ன் தான் இருக்குது. அதாவது ஃபியூச்சர் டென்ஸுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ் இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால ஒரு பி ஃபார்முக்கு உண்டான பி வெர்பு, அப்புறம் மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்த இந்த ஃபார்ம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். முதல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஷால் பி சிங்கிங் பை திஸ் டைம் டுமாரோ. இது 10th இங்கிலீஷ் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு சென்டென்ஸு. நம்மளுடைய ஏற்கனவே போட்டிருக்கிற டென்ஸ் வீடியோவை பார்த்துட்டு ஒரு சார் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாரு. அதாவது, சார் வெறும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மட்டும் போடுறீங்க, கூடவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபார்ம் ப்ளஸ் இன்ட்ராகேட்டிவ்க்கு உண்டான ஒரு சென்டென்ஸும் போடுங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதையும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ ஷால் பி சிங்கிங் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் பாடிக்கொண்டு இருப்பேன். அப்படின்னா நாளைக்கு இந்த நேரத்துக்கு நான் பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து நாளைக்கு இந்த நேரத்தில் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ நாளைக்கு இந்த நேரத்தில் அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஷல்லு ஃபியூச்சர் டென்ஸு, பி போட்டோம்னா அந்த செயல் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற இருக்கிறதுன்னு அர்த்தம், ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துட்டோம்னா அது கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ், ஹீ வில் பி கம்மிங் இன் ட்ரெயின் ஆன் வெனஸ்டே. புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெயினில் வந்து கொண்டு இருப்பான். புதன்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக அவன் ட்ரெயினில் வந்துட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஷி வில் பி ஸ்பீக்கிங் வித் யூ ஆஃப்டர் 5 PM. 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவள் உன்னுடன் பேசிக்கொண்டு இருப்பாள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். 5 மணிக்கு மேலே தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இட் வில் பி ஜம்பிங் இன் த கிரவுண்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் மண்டே. அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து அது அந்த கிரவுண்டில் குதித்து கொண்டு இருக்கும்
அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து குதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஃபியூச்சர் டென்ஸுக்கு உண்டான ஆக்சிலரி வெர்பில் வில்லு ஷெல்லு ஏதோ ஒன்று இருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால ஒரு பி வெர்பு எக்ஸ்ட்ரா இருக்கும். ப்ளஸ் மெயின் வெர்பு ப்ரெசண்ட் மெயின் வெர்பு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. அன்பு வில் பி ரைட்டிங் எக்ஸாம் ஆன் அக்டோபர். இப்போ அக்டோபரில் நீங்கள்லாம் குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுத போவீங்க. ஸோ அன்பும் எழுத போகிறான். அக்டோபரில் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து தேர்வு எழுதி கொண்டு இருப்பான். அந்த மாதம் ஃபுல்லாக அவனுக்கு காலாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடல் குவார்ட்டர்லி, அப்புறம் ஸ்லிப் டெஸ்ட்டு, அப்புறம் குவார்ட்டர்லி அப்படின்ட்டு அந்த மாதம் ஃபுல்லாக அவனுக்கு தேர்வாகவே இருக்கும். ஸோ அவன் தேர்வு எழுதி கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். சரிங்களா? இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்டை நாம் மேக்ஸிமம் இங்கே சொல்லுவோம். வி ஷால் பி ஒர்க்கிங் டுகெதர் ஃப்ரம் நெக்ஸ்ட் டே. அடுத்த நாளிலிருந்து நாங்கள் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருப்போம். இப்போ வேறு வேறு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலும் அதே ஷெல்லு அதே வில்லு தான். ஸோ இங்கே நீங்கள் சப்ஜெக்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல. கரெக்டான வெர்பை போட்டிங்கன்னா போதும். ஆக்சிலரி வெர்பில் ஒரு மாடல் ஆக்சிலரியில் வில்லோ அல்லது ஷெல்லோ போட்டு ஒரு பி சேர்த்து ஐஎன்ஜி சேர்த்து மெயின் வெர்பு போட்டிங்கன்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். ஸோ அந்த வெர்பு பேட்டர்ன் தான் நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். யூ வில் பி ஃப்ளையிங் ஆன் த ஸ்கை ஆஃப்டர் கெட் யுவர் சேலரி. நீ சேலரி வாங்கியவுடன், நீ மாத சம்பளம் வாங்கிட்டனா அல்லது உன்னுடைய சம்பளத்தை நீ வாங்கிட்டனா அதுக்கப்புறம் நீ தரையிலே இருக்க மாட்ட, வானத்திலேயே பறந்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது. they will be reaching you tomorrow on this time. நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் அவர்கள் உன்னை நெருங்கி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், எல்லாமே ஒரு நேர்மறையான வாக்கியம். இப்போ அந்த வாக்கியம் ஒன்று நான் கொடுக்குறேன் பாருங்கள். We shall be working together from next day. நாங்கள் நாளை முதல் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு இங்கே இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக மாற்றுறோம்னு வச்சிங்களேன், என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கும் பாருங்கள்? ஒன்றுமே கிடையாது. We shall not be working together from next day. இந்த நாட்டை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்போம். அப்போ ஒரு நேர்மறை வாக்கியத்தை ஒரு எதிர்மறை வாக்கியமாக மாற்ற ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு அஃபர்மேட்டிவை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தாவே போதும். இப்போ பாருங்கள், வி ஷால் நாட் பி ஒர்க்கிங் டுகெதர் ஃப்ரம் நெக்ஸ்ட் டே அப்படின்னா நாங்கள் நாளை முதல் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் ஆக்சிலரி வெர்புக்கு பக்கத்தில் ஒரு நாட்டை சேர்த்துட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸு நெகட்டிவாக மாறிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான வேலை. அதை ஒரு சென்டென்ஸுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். மீதி சென்டென்ஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறது, அதாவது ஒரு நேர்மறை வாக்கியத்தை எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்றுறது, அல்லது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறது, ஒரு எதிர்மறை வாக்கியத்தை எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இன்ட்ராகேட்டிவாக மாற்றணும்னா ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஒன்று WH டைப்பு, இன்னொன்று SR நோ டைப்பு. இந்த SR நோ டைப்பு கொஷினாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். வி ஷல் பி ஒர்க்கிங்னு இருக்கா, அதில் இந்த ஆக்சிலரி வெர்பு ஷல்லை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடணும், வியை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துட்டிங்கனாலே இது கொஷினாக மாறி போச்சு. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஷல் வி பி ஒர்க்கிங் டுகெதர் ஃப்ரம் நெக்ஸ்ட் டே. நாம் நாளை முதல் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருப்போமா அப்படின்னு மாறிடும். லாஸ்ட்டில் ஒரு கொஷின் மார்க் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், கீழே கொடுத்துருக்குற இந்த நெகட்டிவ் ஃபார்மை நான் கேள்வி வாக்கியமாக மாத்திரம் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். ஷல் நாட் வி பி ஒர்க்கிங் டுகெதர் ஃப்ரம் நெக்ஸ்ட் டே. நாங்கள் நாளை முதல் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்க மாட்டோமா அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஷல் நாட்டுன்ற வர்பு ஃபார்மை முன்னாடி போட்டுட்டேன், வியை தூக்கி இந்த வர்புக்கு அப்புறம் இங்கே போட்டுட்டேன். எப்பயுமே ஆக்சிலரி வெர்பிலிருந்து நாட்டை பிரிக்கக்கூடாது. நாட்டு ஒரு சென்டென்ஸில் இருந்ததுன்னா அது ஆக்சிலரி வெர்பு பக்கத்தில் தான் மேக்ஸிமம் இருக்கும்.
அப்படி அதில் நம்ம கொஷினாக மாற்றும் போது அந்த நாட்டையும் சேர்த்து ஆக்சிலரி வெர்பு கூட தூக்கி முன்னாடி போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ இதை ஒரு முறை திரும்ப பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இன்ட்ராகேட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை எளிமையாக மாற்றணும்னா ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வந்துடணும், சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போயிடணும், அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் இருக்கிற வாக்கியங்கள்லாம் ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நம்புகிறேன். கடைசியாக இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு ஷோ தட் அன் ஆக்ஷன் வில் ஸ்டார்ட் இன் த ஃபியூச்சர் அண்ட் கண்டினியூ டில் எக்ஸ்பெக்டட் டைம். இந்த எதிர்தொடர்காலத்தில் அந்த செயல் எதிர்காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நாம் எதிர்பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த செயல் தொடர்ந்து நடைபெறும். அதைத்தான் நாம் எதிர்தொடர்காலம் என்று கூறுகிறோம். சரிங்களா? ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until this is Ramji, take care, bye bye.